ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். ஃபஜைரா எண்ணெய் ஆலை மீதான தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் சிவில் உள்கட்டமைப்புகளை தாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் மோடி கண்டிப்பு. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்துவதற்கு தவிக தலைமையகத்திற்கு வந்த அக்கட்சி தலைவர் விஜய். பதவியை ராஜினாமா செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேகருக்கு அனுப்பி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். புதிய அரசு அமையும் வரை காபந்து முதலமைச்சராக தொடர அறிவுறுத்தல். திமுக ஆட்சியை இழந்ததால் தலைமைச் செயலகத்திலிருந்து கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் படங்கள் அகற்றம். விரைவில் புதிய ஆட்சி அமையவுள்ள நிலையில் முதலமைச்சர் அமைச்சர்களின் அறைகளை சுத்தம் செய்யும் பணி தீவிரம். இந்தியாவில் 49 ஆண்டுகளுக்கு பின் ஒரு மாநிலத்தில் கூட இடதுசாரி அரசாங்கம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் ஆட்சியை பறிகொடுத்த நிலையில் தற்போது கேரளத்தில் காங்கிரஸ் கட்சியிடம் ஆட்சியை இழந்தது சிபிஎம். தமிழ்நாடு தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி. பெரும்பான்மைக்கும் 118 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் தவிக 108 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளதால் 74 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொங்கு சட்டசபை அமைகிறது. சொந்த ஏஐ ஸ்மார்ட் போனை உருவாக்கி வரும் ஓபன் ஏஐ நிறுவனம் 2027ஆம் ஆண்டு முதல் விற்பனைக்கு கொண்டு வர திட்டம். மீடியாடெக் டைமென்சிட்டி 9600 சிப் மூலம் இயங்கும் இது நேரடியாக ஏஐ ஏஜென்ட் மூலம் பணிகளை செய்யும் திறன் கொண்டது எனவும் 2027-28க்குள் 30 மில்லியன் யூனிட்களை உற்பத்தி செய்து ஆப்பிள், சாம்சங் போன்களுக்கு போட்டியாக களமிறங்கும் எனவும் தகவல். ஈரானுடனான போர் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் ஆயுதங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் கையில் ஆயுதங்கள் கிடைத்தவுடன் சிறப்பாக போரிடுவார்கள் என்றும் பேசியுள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களாட்சி படுகொலை செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் தோற்கவில்லை, நான் பதவி விலக மாட்டேன். வாக்கு எண்ணிக்கை மிகவும் அநீதியான முறையில் நடந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்தப்பட்ட விதம் ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் ஆகும் என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.